இந்த உலகத்தை ரெண்டாக பாருங்கள். ஒன்று பணக்காரர்களுக்கான உலகம், இன்னொன்று ஏழைகளுக்கான உலகம். இந்த ஏழைகளுக்கான உலகம் அப்படின்னு சொல்கிறதுல மீடியா இருக்காது, பெரிய அளவில் ஹைப் இருக்காது. சந்தோஷம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது இருக்கும். ஆனால் அவங்களுடைய உறவுகள் சிதறி இருப்பாங்க. ஒரே நேரத்தில் நிறைய உறவுகளை ஒன்றுபட பார்ப்பது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். சந்தோஷமான இல்லாட்டி ரொம்ப ரிச்சாக இருக்கக்கூடிய இன்னொரு உலகம் அப்படின்னு சொல்லும்போது அதில் மீடியா இருக்கும், பெரிய அளவில் ஹைப் இருக்கும், உதவிக்கு நொடிக்கு நொடி ஆட்கள் இருப்பாங்க. ஏதோ நான் கற்பனையில் பேசுகிறேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. கடந்த 2-3 தினங்களாக மனதில் ஓடின சஞ்சலம். தமிழ் விதையில் ஒரு 750 புலம்பெயர்ந்தவர்கள்ப்பா, சிரியாவிலேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, எகிப்திலேருந்துலாம் யூரோப்புக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிரீஸ் வழியாக போகும்போது அந்த படகு விபத்துக்குள்ளாகி 100க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியாக மட்டும் பார்த்தோம். அதை பற்றி பெரிய அளவில் எக்ஸ்பிளைன் பண்ணலை. பெரிய அளவில் நம்ம 2-3 நாளாக சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதை பற்றி மீடியா, நம்ம தமிழக மீடியாக்கள் கூட பெருசாக பேசலை. ஆனால் அதே நேரத்தில் டைட்டன் அப்படிங்கிற ஒரு சப்மர்சிபிள், இதையும் தமிழ் மீடியாவில் நம்ம தான் ஃபஸ்ட்டு பேசியிருப்போம் ஐ திங்க். ஆனால் அந்த விஷயத்தை நம்ம பேசின பிறகு எவ்வளவு மீடியா இன்றைக்கி ஹைப் கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நொடிக்கு நொடி அதனுடைய அப்டேட் கொடுத்துட்டே இருந்தாங்க. காரணம் என்ன? அதில் பயணம் செய்த 5 நபர்கள் கோடீஸ்வரங்க. இதில் பயணம் செய்த 750 மனிதர்கள் பணக்காரர்கள் கிடையாது, ஏழைகளும் கிடையாது, அவங்களுக்கு அட்ரஸ் கூட கிடையாது, புலம்பெயர்ந்தவர்கள். எதுக்காக அவங்க வாழ்க்கையை தேடி போகிறாங்க? அங்கே போய் யூரோப்பில் அவங்க நாட்டிலேருந்து இல்லாட்டி அவங்க வீட்டிலேருந்து போன நிறைய உறவினர்கள் இருப்பாங்க. அவங்க கூட வேலைக்கு சேர்ந்து இல்லாட்டி அவங்க கூட இருந்து சந்தோஷமாக வாழலாம்னு நினச்சி 750 நபர்கள் போன போது அவங்களுடைய உயிரிழப்புகள் பெரிதாக பேசப்படவில்லை. டைட்டன் அப்படிங்கிற சப்மர்சிபிள் 5 கோடீஸ்வரர்கள் வழியாக போனது, டைட்டானிக் அப்படிங்கிற அந்த ஹைப்பெல்லாம் கொடுத்து அதை தேடுறதுக்கு பயங்கரமான கூட்டம். ஆனால் டைட்டன் அப்படிங்கிற அந்த சப்மர்சிபிள் கிடைச்சதா? இல்லை, சுக்குநூறாக உடஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. வெறும் 20 மில்லி செகண்டில் இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் கேமரன் அவர்கள் சொல்கிறார். அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, இந்த டைட்டன் அப்படிங்கிற இந்த வெசல், இந்த சப்மர்சிபிள் அப்படிங்கிறது எப்படி உடைந்திருக்கலாம், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கரெக்டாக டைட்டானிக் மூழ்கி 111 வருடம். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 100க்கும் அதிகமான மனிதர்கள் காணவில்லை. பாகிஸ்தான்லேருந்து, சிரியாவிலேருந்து வந்த அந்த செய்திக்கான அப்டேட் எங்கேயுமே தேடி கிடைக்க மாட்டேங்குங்க. என்ன விவரம்னு கேட்டால் எந்த ஊடகமே அதை என்ன சரியாக டெலிகாஸ்ட் பண்ணலை. இன்றைக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, எத்தனை நபர்களை காணவில்லை, எத்தனை நபர்களை மீட்டார்கள், எவ்வளோ பேர் உயிரோடு இருக்காங்க, கரெக்டான டேட் எதுவுமே, எந்த ஒரு டேட்டாவும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோ தேடி பார்த்துட்டேன், அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. ஆனால் நான் டைட்டனை பற்றி தேடும்போது நொடிக்கு நொடி எனக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. இங்கே டைட்டனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கலையே அப்படிங்கிற வருத்தம் என் மனசில் இருக்குது. ஆனால் அதை பற்றி நான் சொல்லிட்டேனே, அட்லீஸ்ட் நானாவது சொல்லியிருக்கேன், மனசில் ப்ரே பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு தகவலுடன் அதை அப்படியே நான் நிப்பாட்டுறேன். ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த டைட்டன் அப்படிங்கிற இந்த சப்மர்சிபிளுக்கு என்ன ஆனது அப்படிங்கிற தேடுதல், அந்த தேடுதலில் பல நாட்டு தலைவர்கள் ஈடுபடுறாங்க, பல நாட்டு விஞ்ஞானிகள் ஈடுபடுறாங்க. கனடாவினுடைய கோஸ்ட் கார்டு நேவி மற்றும் அமெரிக்காவினுடைய கோஸ்ட் கார்டு நேவி, பிரான்சினுடைய பலதரப்பட்ட ஆய்வாளர்கள், பிரைவேட் ஆர்கனைசேஷன், யூகேயில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வரப்படுது. இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த டைட்டன் அப்படிங்கிற சப்மர்சிபிளை தேடுறாங்க. 96 மணி நேரம் தாண்டா ஆக்சிஜன் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிஜன் குறைய 24 மணி நேரம், அடுத்த 24 மணி நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. எப்படியாவது காப்பாற்றிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ டீம் வந்துட்டாங்க, அவ்வளோ ரெஸ்கியூ டீம், அவ்வளோ ரோபோட்ஸ், இந்த ரிமோட் வழியாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய ரோபோட்ஸ், அண்டர்சி கேபிள் லேயிங் ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட ரோபோட்ஸ் அப்படிங்கிறதுலாம் கொண்டு வரப்பட்டது. எல்லாருமே கடலுக்குள்ளே மூழ்கிறாங்க. அப்படி மூழ்கி நிறைய விஷயத்தை தேடி பார்க்கும்போது அந்த கடல் பரப்பில் 26,000 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது இவங்களுடைய ஸ்கேனிங் வளையத்தில் சிக்குது. அப்படி ஸ்கேன் செய்யும்போது ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடியே சின்னதாக ஒரு சப்தம் கேட்குது, டொங்கு டொங்கு டொங்குன்னு ஒரு சப்தம் கேட்குது, ஒரு சிக்னல் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த மதர்ஷிப்புக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. மதர்ஷிப் டைட்டனா என்ன, டைட்டானிக்கை தேடியான இந்த பயணத்தை 2 பார்ட் போட்டிருக்கோம். அந்த பார்ட்டுக்கான வீடியோ லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். பார்க்காத நண்பர்கள், டிபி ட்ரூப்ஸ், தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது அவங்க உயிரோடு இருப்பாங்களா இல்லையா, அந்த சவுண்ட் என்ன அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் ரொம்ப பெரிய அளவில் ரிசர்ச் பண்ணாங்க. அந்த சவுண்டை தேடி போகிறதுக்கு இன்னும் ஒரு நல்ல ரோபோட் வேணும்பா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சர்ஃபஸ், அதாவது கடலினுடைய தரை இருக்கும் பார்த்தீங்களா, அது வரையிலும் போகக்கூடிய ரோபோட் வேணும், அது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட்டபிள் ரோபோட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட்டை கொண்டு வந்து டைட்டானிக் ஷிப் எங்கே கிடக்கு, ஒரு 3.8 கிலோமீட்டர் ஆழத்தில் கிடக்கு. அதுலேருந்து அதனுடைய சரௌண்டிங்ஸ் எடுத்து அவங்க சோதித்து பார்க்குறாங்க. அந்த சரௌண்டிங்ஸில் ஏதாவது பொருட்கள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டைட்டானிக் மற்றும் சில பல குப்பைகள் இருக்கக்கூடிய கடலினுடைய தரையை ஆய்வு செஞ்சு பார்க்குறாங்க. அதில் உதிரி பாகங்கள் கிடைக்குது.
அந்த உதிரி பாகங்களில் 2 உதிரி பாகங்களில் இவங்க என்ன செய்கிறாங்க, அதை எடுத்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது டைட்டன் சப்மர்சிபிளுடைய உதிரி பாகங்கள் தான். மறுபடியும் தேடி பார்க்குறாங்க, மறுபடியும் ஒரு 3 உதிரி பாகங்கள் கிடைக்குது. இப்படி 5 பாகங்கள் கிடைக்கும் போது அமெரிக்காவினுடைய கடற்படை வீரர்கள் சொல்லிட்டாங்க, ஓகே டைட்டன் சப்மர்சிபிள் அப்படிங்கிறது சுக்குநூறாக உடைந்து விட்டது, அதில் பயணம் செய்த 5 நபர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகுது. இப்படி 5 நபர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற இந்த விஷயம் வெளியாகும்போது அவங்களுடைய உடல் எடுக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னே சொல்லியிருக்காங்க. சரி, இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த சவுண்டு கேட்டுச்சு பார்த்தீங்களா, ஏதோ ஒரு சிக்னல் கிடைக்குது அப்படின்னு சொல்லி மதர்ஷிப் சோனாருக்கு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி விடுறாங்க அமெரிக்காவினுடைய கடற்படை வீரர்களுக்கு. அந்த சிக்னலை தேடி போகும்போது தான் இந்த மாதிரியான உதிரி பாகங்கள் எல்லாமே கிடைக்குது. அப்படின்னா அந்த சப்மர்சிபிள் உடையும் போது ஏற்பட்ட சப்தமாக இருக்கலாம், இல்லை உடைந்த பாகங்கள் ஒன்றோடொன்று உரசியதால் ஏற்பட்ட ஒரு சப்தமாக இருக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர அந்த சவுண்ட் இதனால தான் வந்துச்சு அப்படிங்கிறத பர்டிகுலராக யாருமே இன்னும் சொல்லலை. ஸோ இப்போ கிடைச்சிருக்கிற தகவலின்படி 20 மில்லி செகண்டுக்குள்ளேயே இந்த ஷிப் என்ன செஞ்சுருக்கும், வெடித்து சிதறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னது யார் அப்படின்னா, நிறைய ஆய்வாளர்களும் சொல்லிட்டாங்க. ஜேம்ஸ் கேமரூன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறார். ஜேம்ஸ் கேமரூன் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது, நான் 1997 டைட்டானிக் அப்படிங்கிற அந்த படம் எடுப்பதற்காக கிட்டத்தட்ட 33 முறை டைவ் பண்ணியிருக்கேன். இந்த 33 முறையும் நான் சில நேரங்களில் டைட்டானிக் கப்பலெல்லாம் போய் பார்த்துருக்கேன்ப்பா. அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும், இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, அவங்க திரும்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. எனக்கு இது சர்ப்ரைஸாகவே இல்லை. காரணம், அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷரில் சின்னதாக அந்த சப்மர்சிபிளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா கூட க்ரஷ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி சொல்லலாம்னா, சின்னதாக லீக் வந்து தண்ணி உள்ளே வந்து அது கழிஞ்சு இறந்து போனாங்க அப்படின்லாம் கிடையாது. அவங்க ஒரு பலூன் இருக்குது, அந்த பலூனில் ஒரு பெரிய ஒரு ஊசியை வச்சு குத்துறீங்கன்னா எப்படி வெடித்து சிதறுமோ அதே மாதிரி தான் இந்த டைட்டன் சப்மர்சிபிள் அப்படிங்கிறது வெடித்து சிதறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைட்டன் சப்மர்சிபிள் அப்படிங்கிறது வெடித்து சிதறக்கூடிய ஸ்ட்ரக்சர் தானா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அதற்கு ஆமாம், இப்போ தான் உண்மை வருது. அதற்கு ஆமாங்கிற உண்மையே வருது. எப்படி இதை ரிசர்ச் பண்ணும்போது, அதாவது இந்த மாதிரியான ஒரு வெசல் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஓஷன் கேட்டினுடைய சிஇஓவாக இருந்த ஸ்டாக்டன் அவர்கள் சொல்லும் போதே ஒரு பிரத்யேகமான கலவையை உருவாக்கியிருக்காங்க நாசாவும் இந்த நிறுவனம் எல்லாருமே சேர்ந்து. அந்த கலவை அப்படிங்கிறது டைட்டானியம் மற்றும் கார்பன் ஃபைபரால் உருவாக்கப்பட்ட ஒரு கலவை. பார்ப்பதற்கு ஒரு எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த எலாஸ்டிக் அப்படிங்கிறதுக்கு ப்ரெஷரை தாங்குவதற்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தான் இருந்திருக்கும். இந்த கலவை செய்யப்பட்டு ஒரு புரோட்டோடைப் அப்படிங்கிறது உருவாக்குறாங்க. அந்த புரோட்டோடைப்பே சரியான வழிமுறையில் உருவாக்கப்பட்டது கிடையாது. இது எப்போ வேண்டுமானாலும் இப்படி வெடித்து சிதறலாம் அப்படிங்கிற ஆய்வை சொன்னதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஸ்டாக்டன் அப்படிங்கிறவர் அப்படிலாம் ரிஸ்க் எடுக்காமலாம் இருக்க முடியாது, ரிஸ்க் எடுக்கலைன்னா வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது, நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் வாழணும்னு நினச்சிங்கன்னா வீட்டை விட்டே வெளியில் வராதிங்க, ஒருவேளை வீட்டினுடைய கூரை கூட உடஞ்சி உங்கள் தலையில் விழுந்துடலாம், ஸோ ரிஸ்க் எடுத்தால் தான் வாழ்க்கையில் எதுனாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தையே ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். ஸோ ஸ்டாக்டன் ரஷ் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் இது எப்போ வேணாலும் வெடிக்கலாம், சப்போஸ் நம்ம கண்ட்ரோல்லாம் மீறிடுச்சுன்னா இது வெடிச்சு செதறிடும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதே தான் யாரும் சொல்லியிருக்காங்க, ஜேம்ஸ் கேமரூன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஸ்டாக்டன் ரஷ் அவர்களுடைய மனைவி வெண்டி அவர்கள், அவங்களுடைய தாத்தா பாட்டியெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்க டைட்டானிக்கில் பயணம் மேற்கொண்டவர்கள். ஸோ டைட்டானிக்கில் பயணம் மேற்கொண்டு அந்த டைட்டானிக் விபத்தின் போது இறந்தவர்கள் இந்த ஸ்டாக்டன் ரஷ் அவர்களுடைய மனைவியினுடைய உறவினர்கள். மிக முக்கியமான நெருங்கிய உறவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதிலிருந்து தான் இந்த ஸ்டாக்டன் ரஷ் அவர்களுக்கு இந்த டைட்டானிக் அப்படிங்கிற கப்பலை பார்க்கலாம், இல்லை நம்முடைய தாத்தா பாட்டின்னு வச்சுக்கோங்களேன், கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ஒரு உறவும் இந்த விபத்துக்குள் இப்போது பெரிய அளவில் பேசப்படுது. 111 வருடங்களுக்கு பிறகும் கோடீஸ்வரர்களை விழுங்கி விட்டது டைட்டானிக். இதுதான் நிறைய பேர் சொல்லியிருக்கக்கூடிய தலைப்பு. ஏன்னா அந்த டைட்டானிக் கப்பலை கோடீஸ்வரர்களுக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டிருந்தது. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் தான் அந்த டைட்டானிக் கப்பலுக்குள்ள பயணத்தை மேற்கொண்டார்கள். மூழ்கவே மூழ்காது அப்படின்னு சொல்லி தான் 1912 அவ்வளோ பெரிய பணக்காரர்கள் அவ்வளோ பெரிய முதலீடு போட்டு அந்த கப்பலை பெரிய அளவில் அவங்க என்ன செய்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட கப்பல் மூழ்கி விட்டது. மறுபடியும் கோடிக்கணக்கில் இதில் 3 கையெழுத்து போடணும், 3 கையெழுத்தில் ஒரு கையெழுத்து என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிற கையெழுத்து தான் எது, இந்த டைட்டன் சப்மர்சிபிளுக்குள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடி அவங்க போட வேண்டிய கையெழுத்து. அடுத்ததாக இருக்கக்கூடிய 2 கையெழுத்துமே அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, இது எல்லாத்துக்கும் துணிந்து தான் இந்த 5 கோடீஸ்வரர்களும் டைட்டன் சப்மர்சிபிளுக்குள்ளே வந்திருக்காங்க. சரி, இந்த டைட்டன் சப்மர்சிபிள் எப்படி உடைந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச் செய்யப்படுமா அப்படின்னு கேட்டால்
மேபி செய்யப்படலாம். அதில் இருக்கக்கூடிய சிக்னல் எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது கிடைச்சி பிளாக் பாக்ஸ் மாதிரி கருப்பு பெட்டி மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சிக்னல் பாக்ஸஸ் இருக்கும். இந்த சிக்னல் பாக்ஸஸ் வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சால் எந்த டைமில் சிக்னல் லாஸ் ஆச்சு, அந்த டைம்லேயே இது பெரிய அளவில் வெடித்து சிதறி விட்டதா, இல்லை கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு தான் வெடித்து சிதறி இருக்கிறதா அப்படின்னு அந்த சப்தம் என்ன, இதற்கான ரிசர்ச் வேணால் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 கோடீஸ்வரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே எல்லார் வீட்டுக்கும் என்ன சொல்லியாச்சு, மெசேஜ் அப்படிங்கிறது போயிடுச்சு. அவங்கவுங்க இதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு கவுன்சிலிங்லேருந்து எல்லாமே கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருடைய முடிவு இப்படி தான் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், ஏன்னா இவங்களாம் இந்த ரிசர்ச்சுக்காகவே அவங்கள சப்மிட் பண்ணுவாங்க, அர்ப்பணித்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அந்த பாகிஸ்தானை சார்ந்த லண்டனில் வாழ்ந்த ஒரு கோடீஸ்வரனும் அவருடைய மகன் ஒரு 19 வயது மதிப்புத்தக்க ஒரு இளைஞனும் இருந்தாங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அவங்க மட்டும்தான் இதை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துருக்காங்க. ஓகே, நம்ம போய் பார்க்கலாம், என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. மீதம் இருந்த 3 பேருமே ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக டைட்டானிக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணுறதுக்காக வந்த மனிதர்கள் தான். சரி, அடுத்ததாக சில உண்மைகளும் இப்போது பேசப்படுது. சப்போஸ் இந்த டைட்டன் சப்மர்சிபிள் அப்படிங்கிறது வெடிக்காமல் தரைப்பகுதியோடு ஒட்டி இருந்தாலும் அதை எடுப்பதற்கு பல மணி நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு காம்ப்ளெக்ஸான எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். ஒரு 4 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10,000 கிலோகிராம் வெயிட் இருக்கக்கூடிய அந்த பொருளை தூக்குவதற்கு மிகப்பெரிய அளவில் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் சொல்றாங்க. சரி, இன்னும் ஃபர்தரா இந்த டைட்டானிக் கப்பலை பார்ப்பதற்கான வழிமுறைகள் ஏற்படுத்தப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு எஸ், மறுபடியும் டைட்டானிக் கப்பலை பார்வையிடுவதற்கான அனைத்து விதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இன்னும் கொஞ்சம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவா நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓஷன் கேட்டும் அந்த அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. எஸ், நாங்கள் மறுபடியும் என்ன செய்வோம், இதே மாதிரியான ஒரு டூர் பேக்கேஜ் அறிவிப்பும் அதில் நீங்களும் பங்கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. காசு இருக்குது, 2 கோடி ரூபாய் கொடுக்கணும். 2 கோடி ரூபாய் கொடுத்தா 5லேருந்து 6 தினங்கள் அதுக்குள்ளே போய் நம்ம என்ன செஞ்சுட்டு வரலாம். அதாவது டைட்டானிக் கப்பல் வர போகணும்ல, ஒரு 470-400 மைல்ஸ் இருக்குது. அப்படி அங்கே போய் மறுபடியும் ஆழத்தில் இந்த கப்பலை கொண்டு போகிறதுக்கு ஒரு மதர்ஷிப்பை கொண்டு வருவாங்க. அந்த மதர்ஷிப்பில் இருந்து இந்த டைட்டன் வெசல் அப்படிங்கிறது தூக்கி எறியப்படும். அது அப்படியே முங்கி போகும். அப்படி முங்கி போகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் மேலேருந்து மதர்ஷிப்லேருந்து சிக்னல் கிடைக்கும், அந்த பக்கம் போ இந்த பக்கம் போன்னு சொல்லி. அதில் இந்த ஜாய்ஸ்டிக்கை வச்சு அவங்க மூவ் பண்ணி டைட்டானிக் விழுந்து கிடக்கும் அந்த இடத்திற்கு இந்த ஒரு ஷிப் போகும், டைட்டன் சப்மர்சிபிள் அப்படிங்கிறது போகும். இதில் இன்னும் சில நபர்கள் இந்த சிம்சன் அப்படின்னு சொல்கிற கார்ட்டூன் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய சில வீடியோக்களை எடுத்து பார்த்தீங்களா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ப்ரெடிக்ஷன் மாதிரி தெரியல, எல்லாருமே இதை கற்பனையாக நிறைய பேருடைய மனதில் வந்திருக்கலாம். இப்படி ஒரு கப்பல் கீழே விழுந்து கிடக்கு, அதில் நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது, அதை பார்ப்பதற்காக 2 சப்மர்சிபிள் போகுது, திடீர்னு ஆக்சிஜன் விபத்துக்குள்ளாகுது, அதில் ஆக்சிஜன் கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு கற்பனை மட்டுமே அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக அந்த டைட்டன் அப்படிங்கிற சப்மர்சிபிளை பற்றியான செய்தி இன்றுடன் முடிந்து விட்டது. இனி அதுக்கு பற்றியான ரிசர்ச் வேறு ஏதாவது தகவல்கள் கிடைத்தது என்றால் அதை அஃபிஷியலாக மாற்றிக்கொள்வார்கள் 2 அரசாங்கமும், கனடா மற்றும் அமெரிக்காவினுடைய அரசாங்கம். ஆனால் அதே நேரத்தில் அங்கே 750 மனிதர்கள் உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. அதில் பல நபர்களை காணவில்லை, யாருடைய பெயருமே தெரியலை அப்படின்னு சொல்கிற அந்த துயரத்தை என்னவென்று சொல்வது. ஓவராலாக டைட்டனில் இறந்து போனவர்களுக்காக நம்ம அஞ்சலி செலுத்தி விடுவோம். இன்னும் புலம்பெயர்ந்தவர்கள் எப்படியாவது அவங்களுடைய வீடு போய் சேர்ந்து விடட்டும் அப்படிங்கிற ஒரு ப்ரேயரும் செஞ்சிடலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.